இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்விற்கு வருகை தரும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஹேர்பின், கருப்பு நிற உடைகள், கைப்பை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் பேட்டியளித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகின்றார். அவரது வருகையை முன்னிட்டு அரசு மற்றும் நிர்வாகத்தின் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வருகை தொடர்பாக சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்துள்ளார். அதில் பிரதமருக்கு புதுச்சேரி மக்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக 30,000 இருக்கைகள் தயாரான நிலையில் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு குறிப்பிட்ட சில வழிமுறைகளை அவர் அறிவித்துள்ளார். அதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் கைப்பை, ஹேர்பின், கருப்பு நிற உடைகள் மற்றும் அணிகலன்களை அணிந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் திட்டவட்டமான வழிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுவதுடன் காவல்துறை கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பல பேர் கலந்து கொண்டு பிரதமரை நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவிற்கு அமைதி ஊர்வலம், இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்டின் சார்பில் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு அமைதி ஊர்வலம், இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர் தியாகி சுப்பையா சிலையிலிருந்து அமைதி ஊர்வலம் புறப்பட்டது. சுதேசி ஆலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நல்லக்கண்ணுவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அங்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, திமுக சார்பில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா, அவைத் தலைவர் SP சிவக்குமார், அதிமுக மாநில செயலர் அன்பழகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெருமாள், காங்கிரஸ் பொறுப்பாளர் அரசு ஊழியர் பிரிவு கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம், விசிக, பாமக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி கிழக்கு மாநிலத்தின் சார்பில் மாநில செயலாளர் முருகன் தலைமையில் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் TTV தினகரன் அவர்களின் ஆணைக்கு இணங்க புதுச்சேரி கிழக்கு மாநிலம் கழகத்தின் சார்பில் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி காட்டாமணிக்குப்பம் பெருமாள் கோவில் வீதியில் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். அவைத் தலைவர் மாணிக்கராஜா, இணை செயலாளர் காமாட்சி, மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா, துணை செயலாளர்கள் வீரசேகரன், பொருளாளர் நாகராஜ், துணை செயலாளர் விஜயகுமாரி, மாநில இளைஞர் பாசறை சுசேந்திரன், அம்மா தொழிற்சங்கம் சுரேஷ், ராஜ்பவன் தொகுதியின் செயலாளர் கோட்டீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் அமைப்பு செயலாளர் திருவான்மையூர் முருகன், பொறியாளர் அணி ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் முத்தியால்பேட்டை உதயானந்தம், உருளையன்பேட்டை பிரதீப் குமார், கதிர்காமம் ராமச்சந்திரன், காலாப்பட்டு ராஜசேகர், இந்திரா நகர் ரத்னகுமார், தட்டாஞ்சாவடி செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன், லாஸ்பேட்டை பாலசுப்பிரமணியன், உப்பளம் பரிதி மார்க் கலைஞன், முத்தியால்பேட்டை பிரபாவதி, அரியாங்குப்பம் நாகராஜ், மணவெளி மணிகண்டன், நெல்லித்தோப்பு அப்துல் ஹமீது மற்றும் சார்பு அணி செயலாளர்கள் சுரேஷ், தனவேல், பாலா, சுதாகர், சுகுமார், சோஃபியா மேரி, ஜெகதீஷ், ஹபிபூர் ரஹமான், சிவசங்கரன், எழிலரசன், தேவராஜ், பாலு, தண்டபாணி, ஐயப்பன், சீதாராமன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆனந்தி, வீர ராகேஸ்வர ராவ், சக்திவேல், முருகன், சுப்புலட்சுமி, கோபி, பூங்குழலி, கிஷோர், கவிதா, அருணா, புஷ்பா, தேன்மொழி, சுகுணா, சுகந்தி, சாந்தி, அபிராமி, கவிதா, சித்தானந்தன், ஹர்ஷவர்தன், சங்கர், பிரேமாவதி, சுரேன், சங்கர், சுந்தர்ராஜன், லோகேஷ், அரவிந்த்,
விஜயலட்சுமி, தேவிகா, ஜெயலட்சுமி, தனலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் உதயானந்தம் நன்றி உரை கூறினார். புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் மாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் மாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ் கணேஷ் கூறுகையில், 7ஆம் ஆண்டு 6வது மாதமாக மாசி மாத பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், சிவாலய இளங்கோவன், தியாகி மகன் புருஷோத்தமன், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், RGM சண்முகம், காவல்துறை சங்கரன், கேட்ரிங் ஜெயந்தி, பாலாஜி செட்டியார், கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி, ராஜா ஸ்கேன்ஸ், சேகர் ஐயர், கோவிந்தன் உடையார், செய்தி தொடர்பாளர், மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்த அன்னதானத்திற்கான உபயத்தினை வள்ளலார் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் மற்றும் பாலாஜி குடும்பத்தினர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை ராசு உடையார் தோட்டத்தில் உள்ள திடீர் நகர் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வந்த 15ற்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களை ரயில்வே துறை அப்புறப்படுத்தியதை அடுத்து அவர்கள் மறு குடியமைக்க உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வந்தார். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மாண்புமிகு முதல்வருக்கு நேரில் மனு அளித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு வழங்க கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் பிரதிபலனாக நில சர்வே மற்றும் பதிவுத்துறை அதிகாரிகளிடமிருந்து பதில் கிடைத்ததை தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் லம்பார்ட் சரவணன் நகர் பகுதியில் 15 குடும்பங்களுக்கு குடியிருப்பு வழங்கும் சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டி வரப்பட்ட 125 புதிய குடியிருப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளித்து 15 வீடுகள் ஒதுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். மேலும் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் சத்தியவாணி ஆகியோரை நேரில் சந்தித்து மக்களுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். இந்த கட்டுமான பணிகளின் இறுதி கட்டத்தில் உள்ள நிலையில் 1 மாதத்திற்குள் வீடுகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் பொதுமக்கள் முன்னிலையில் உறுதியளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி தொகுப்பு வீடு ஒதுக்கீடு உத்தரவை உப்பளம் தொகுதியின் மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். இதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றிகளை தெரிவித்து பாராட்டினார்கள். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் காலப்பன் மற்றும் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். கோர்க்காடு மாரல் வித்யா மந்திர் பள்ளியில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சி, மாணவர்கள் வியக்கத்தக்க படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. புதுச்சேரி கோர்க்காடு பகுதியில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது.
இந்த அறிவியல் திருவிழாவை பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் முன்னின்று நடத்தி வைத்தனர். அவர்கள் கண்காட்சியை நேரில் பார்வையிட்டு மாணவர்களின் ஒவ்வொரு படைப்பையும் விரிவாக கேட்டறிந்தனர். இந்த கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். அன்றாட வாழ்வில் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தை சார்ந்த பல்வேறு மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மாணவர்களின் படைப்புகள் மிகவும் நுணுக்கமாகவும் வியப்பூட்டும் வகையிலும் இருந்ததாக தாளாளர் மற்றும் முதல்வர் ஆகியோர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியானது மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையையும் தேடல் உணர்வையும் தூண்டும் விதமாக அமைந்திருந்தது என ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை அமலோற்பவம் பள்ளி கல்வெட் முதல் உப்பனாறு வாய்க்கால் வரை RCC வடிகால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை அமலோற்பவம் பள்ளி கல்வெட் முதல் உப்பனாறு வாய்க்கால் வரை RCC வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை இன்று காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது. ரூபாய் 48 லட்சம் மதிப்பிலான இந்த பணியை அனிபால் கென்னடி தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த பணி 5 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மாள், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஒப்பந்ததாரர் பாவாடை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியின் செயலாளர் சக்திவேல், பொருளாளர் மாறன், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ், இளைஞரணி மரி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த பணி நிறைவு பெற்றால் அப்பகுதியில் நீர்நிலை அமைப்பு மேம்பட்டு மழை காலங்களில் நீர்த்தேக்கம் குறையும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கூட்டுறவு துறையில் பணியாற்றிய பெண் அதிகாரியின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரது காரிலேயே பெண் அதிகாரியை வீட்டிற்கு அனுப்பி மரியாதை செலுத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு துறையில் கடந்த 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணிபுரிந்து தற்பொழுது துணை பதிவாளராக ஓய்வு பெறும் பெண் அதிகாரி சாய் கீதா ராணியின் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் இளநிலை கணக்கு அதிகாரி மகிழா இடமாறுதலை முன்னிட்டு வழி அனுப்பும் விழா என இரு பெரும் விழா கூட்டுறவு பதிவாளர் சங்கத்தின் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை அதிகாரி தனலட்சுமி,
துணை பதிவாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு இருவருக்கும் நினைவு கேடயங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய இளங்கோவன், கூட்டுறவு துறையில் 27 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் சாய் கீதா ராணியின் தன்னலமற்ற சேவை பாராட்டுக்குரியது என்று புகழாரம் சூட்டினார். மேலும் பள்ளி கல்லூரி பருவம் போல பணியில் ஓய்வு என்பதும் ஒரு பருவம் என்றும் அதனை வயது மூப்பு ஓய்வு என கருதாமல் இன்முகத்துடன் வரவேற்று புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த விழாவில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் நிறைவில் பணி நிறைவு மற்றும் மாறுதலாகி செல்லும் 2 பெண் அதிகாரிகளையும் தனது காரிலேயே அவர்களது வீட்டிற்கு அனுப்பி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மரியாதை செலுத்தியது அரசு துறை அதிகாரிகளுக்கு முன் மாதிரியாகவும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பிச்சை வீரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் விழா கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 27/2/2026 அன்று இனிதே நடைபெற்றது. இந்த விழாவினை புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னுவியல் துறை பேராசிரியர் முனைவர் நாகராஜன் வேல்முருகன் அவர்கள் துவக்கி வைத்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் தலைமையேற்று வரவேற்புரையை ஆற்றினார். இயக்குனர் குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவை சிறப்பித்தனர். தொழில்துறை 5.0 நிலையான மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய மீள்தன்மை கொண்ட எதிர்காலம் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த தொழில்நுட்ப கருத்தரங்கத்தின் விழாவில் தேசிய அளவில் பல்வேறு பொறியியல் கல்லூரி மற்றும் பல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் தொழில்நுட்பம் சார்ந்த போட்டிகள் மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகளில் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினார்கள். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை பள்ளியின் முனைவர் முதல்வர் சிவக்குமார் அவர்கள் வழங்கினார். அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 8.7 கோடி செலவில் மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட ஒட்டம்பாளையம் கர்ம வீரர் ஆசிரியர் குடியிருப்பில் உள்ள சீலை ஓடை ஆற்றின் கரையை ரூபாய் 1.32 கோடி செலவில் பலப்படுத்தும் பணி மற்றும் ரூபாய் 6.44 கோடி செலவில் ஒட்டம்பாளையம் கர்ம வீரர் ஆசிரியர் குடியிருப்பில் முதல் தெரு முதல் 10வது தெரு வரை உள்ள குறுக்கு தெருக்களில் புதிய தார் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் கொம்பாக்கம் லக்ஷ்மி அவென்யூவின் 3வது குறுக்கு தெருவில் துவங்கி சிமெண்ட் களம் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணி, இறுதியாக ரூபாய் 30.57 லட்சம் செலவில் கொம்பாக்கம் ஐயனார் கோவில் அருகில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி என ரூபாய் 8.7 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய சாலை அமைத்தல், ஆழ்துளை கிணறு அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் ஸ்பெயின், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளங்கோ, இளநிலை பொறியாளர் முருகன், பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் 7ஆம் நாளான நேற்று சூரிய விமானம், சந்தன காப்பு, நிரளமணி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசி மக தீர்த்த வாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகின்றது. இதில் 7ஆம் நாளான நேற்று சுவாமி சூரிய விமானம், சந்தன காப்பு, நிரளமணி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் தீர சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளியில் 2022ஆம் ஆண்டு பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 2024-25ஆம் ஆண்டு பயின்ற 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் புதுச்சேரி அரசால் வழங்கப்படும் இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமை தாங்க பள்ளியின் தலைவர் ஆசிரியர் சுபாங்கி வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினியை வழங்கினார். இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிலை 2 தமிழ்கொடி நன்றி உரையாற்ற பட்டதாரி ஆசிரியர் விஜயா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் பள்ளி ஊழியர்களும் செய்திருக்க விழாவில் பள்ளி மாணவர்களும் பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் தெருமுனை பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதில் நேற்று மாலை ஒதியம்பட்டு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் கூட்டணி அரசு சார்பில் புதுச்சேரியில் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்து தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன், வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேலு ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் வில்லியனூர் தொகுதியின் துணைத் தலைவர் மற்றும் கேந்திர பொறுப்பாளர் தமிழரசன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மணவெளி சட்ட
சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் ரூபாய் 32 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 2 புதிய மின் மாற்றிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இயக்கி வைத்து பொதுமக்களுக்காக அர்ப்பணித்தார். நோனாங்குப்பம் பகுதியில் குறைந்த மின் அழுத்தம் நிலவி வந்த நிலையில் அதனை சீர் செய்யும் வகையில் சட்டப்பேரவை தலைவர்கள் அப்பகுதிக்கு புதியதாக 2 மின் மாற்றிகளை அமைப்பதற்கு புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் நடவடிக்கை எடுத்தனர். அதன் தொடர்ச்சியாக நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் புதிய மின்மாற்றி ரூபாய் 16 லட்சத்தின் திட்ட மதிப்பீட்டில் SS 315 kVA திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. RDSS ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் ரூபாய் 16 லட்சம் திட்ட மதிப்பீட்டின் கீழ் நோனாங்குப்பம் ஆத்தங்கரை பகுதியில் SS 315 kVA திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்மாற்றிகளை இயக்கி வைத்து பொதுமக்களுக்காக அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் கிராமம் தெற்கின் மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.